சிஎம் விஜய் வந்திருக்கிறாரு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆளு பார்ப்போம், 5 வருஷம் இருக்கட்டும் பார்ப்போம். அது வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க, அது செய்யல இது செய்யல, மற்றவனே எப்படி செய்ய முடியும்? அதான் வந்துக்காரு பார்ப்போம் பின்னாடி. ஒரு மாதிரி குடைச்சல். பார்க்கலாம். செஞ்சும் களத்துக்கு மேல குறை சொல்லிட்டே இருக்காங்க, 6 மாசம் ஆகுது, டைம் வேணும்ல, 6 மாசம் ஆகிட்டு பார்ப்போம். போன ஆட்சியில எப்படி இருந்தது, இந்த ஆட்சியில இவங்க வந்ததுல கரண்ட் பிரச்சனை இருக்கு. கரண்ட் பிரச்சனை இங்கேயும் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு, அதான் சரி பண்ணணும். வந்து விவசாயம் நடுவில் வந்து விவசாய மக்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, அதிகமா எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குறைக்க சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுடைய குறைகள். நமக்கு விவசாயத்துக்கு என்ன இருக்கு? விவசாயத்துக்கு உங்களுக்கு நமக்கு ஒன்றும் இல்ல, நம்ம வியாபாரி நம்ம விவசாயம் பண்ண போறது இல்ல. இப்போ விவசாயம் இல்ல அப்படின்னா இதோட பொருள் விலை எல்லாம் ஏறிடுச்சு. வருஷம் எல்லா ஆட்சியும் தான் தள்ளுபடி பண்றாங்க, அது மாதிரி இவர் தள்ளுபடி பண்ண வேண்டியது. ஆனா 50,000 பத்தாது, தள்ளுபடி பண்ணிக்காரு 50,000, அது பத்தாது, சேர்த்து எக்ஸ்ட்ரா பண்ணணும். குறைகள் வைக்கிறதுனா என்ன வைக்கணும்? குறை என்ன குறை? மக்களாக நீங்க ஒரு குறைகள் வச்சீங்க, குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல. விலைவாசி ஜாஸ்தியா கூடாது, சிலிண்டரு கிடைக்கலாம், பாதுகாப்பு. ஆமா, அதெல்லாம் தேவைதான். இப்ப நிறைய இடத்துல வந்து ஒயிஞ்சா மூடப்படுறாங்க, சில இடத்துல மூடப்படல. அது கோரிக்கை வந்து மக்கள் வந்து சில இடத்துல மூடுறாங்க, பக்கத்துல இருக்கு, அதெல்லாம் சில பேர் வந்து கோரிக்கை எடுக்க சொல்றாங்க. சில இடத்துல மூடவும் முடியல, அதெல்லாம் என்ன கோரிக்கை? அதெல்லாம் மூட வேண்டியதான், நல்லாதான். விவசாயப்பட்டி மூடணும், மூட முடியல, அதனால மூடணும், கண்டிப்பா அதான் மூடணும். சம்பளம் இல்ல, எங்களுக்கு வேற வேலை தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அவன் வேற இதுல வேலை கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ல வேற இலாக்காவெல்லாம் வேலை கொடுப்பாங்க, அது மாதிரி கொடுத்துருக்காங்களே, மாத்தி கொடுத்துருக்காங்களே. கொடுக்க முடியல, எடுக்கிற கடைக்கு உள்ள ஆளை வேற இலாக்காவில் கொடுப்பாங்க.